Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 13th சாப்டர் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸோட ஒரு ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு மார்ச் மந்தோட 22nd பப்ளிக் பேப்பரில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் உங்களுக்கு பேஜ் நம்பர் 210 கொடுத்துருப்பாங்க செகண்ட் வால்யூமில். நீங்கள் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் எனக்கு பேஜ் நம்பர் 220 செகண்ட் வால்யூமில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரியாக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு கொடுக்கக்கூடிய காம்பவுண்டு மெத்தில் புரோமைடு. CH3னா எனக்கு மெத்தில் அப்படின்னு அர்த்தம். ஸோ மெத்தில் புரோமைடு எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதோட நான் ஆட் பண்ண போகிறது சோடியம் அசைடு NaN3 அப்படின்னா இதோட பேர் எனக்கு சோடியம் அசைடு. N3 அப்படின்னா அந்த காம்பவுண்டோட பேர் எனக்கு அசைடுன்னு அர்த்தம். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெண்டு மைனஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இந்த மைனஸை நான் வெளியில் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இங்கே மெட்டல்ன்றது எனக்கு ப்ளஸ், அப்போ ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் எனக்கு நைட்ரஜன் ஆட்டமாக தான் இருக்கும். இந்த மைனஸை நான் உள்ளே கொண்டு வரேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எனக்கு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஒரு மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு மைனஸை நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ அடுத்ததாக இது உங்களோட ஏ காம்பவுண்ட். ஓகே, அப்போ இதுக்கு நம்ம என்ன நேம் வைக்கலாம். ஸோ CH3னா எனக்கு மெத்தில் தான். N3னா முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட பேர் எனக்கு அசைடு. ஸோ இதுக்கு பேர் மெத்தில் அசைடு. சரி, ஸோ அடுத்த அரை மார்க்கில் எனக்கு இங்கே கொடுத்துருக்கிறது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஆக்சுவலி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இந்த காம்பவுண்ட் மட்டும் கிடையாது, எந்தெந்த காம்பவுண்டோட பேரில் எனக்கு ஹைட்ரைடுன்னு முடியுதோ அந்த காம்பவுண்டோட ரோல் எனக்கு இது ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட். ஓகே, அப்போ ரெடியூசிங் ஏஜெண்ட்டோட வேலை என்ன, ரிடக்ஷன்னால எனக்கு அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இவன் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறான், நமக்கு தேவையான ஹைட்ரஜனை சப்ளை பண்ண போகிறான். ஓகே, அப்படி இல்லாட்டி ரிடக்ஷனோட இன்னொரு டெஃபினிஷன் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இல்லை நீங்கள் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிற ஆள் தான் யார், உங்களுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ இவனோட ரோல் ஒன்று உங்களுக்கு தேவையான ஹச்சை கொடுக்குற ஆளாக இருக்கணும், இல்லாட்டி நீங்கள் வேணான்னு தூக்கி போகிற ஆக்சிஜனை அக்செப்ட் பண்ணிட்டு போகிற ஆளாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே நான் இந்த டெஃபினேஷன் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். எனக்கு தேவை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான். ஸோ எனக்கு தேவையான ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை நான் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வரும். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஒரு எலமெண்ட் காம்பவுண்டோட நேம் எனக்கு ஹைட்ரேட்னு முடிஞ்சாலே அதோட வேலை எனக்கு ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இப்போ நான் 2 ஹச்சை உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ அதுக்கு ஈக்குவலாக 2 எண்ணெய் வெளியே எடுத்துருங்க. 2 ஹச்சை உள்ளே கொண்டு போகிறீங்க, அப்போ அதுக்கு ஈக்குவலாக 2 எண்ணெய் வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ இது நம்மளோட பி காம்பவுண்டு. ஸோ பி காம்பவுண்ட் அப்படின்ற பட்சத்தில் இதோட நேம் எனக்கு அதே CH3 மெத்தில் NH2னா அமைன்னு அர்த்தம். ஓகே, ரைட், ஸோ இது நம்மளோட பி காம்பவுண்ட். ஸோ கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்க மாதிரி நம்ம பி காம்பவுண்ட் அச்சீவ் பண்ணிட்டோம், ப்ளஸ் நம்ம N2 நீங்கள் நம்ம வெளியே எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இது நம்ம இன்றைக்கி பார்த்த 13th சாப்டர் ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டினோட பார்ட் 2 கொஸ்டின். இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சால் எனக்கு ஒரு லைக் போடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.